ஆரம்பத்திலிருந்தே அவரை சார்ந்தவர்களை சசிகலா சம்பந்தப்பட்டவர்கள் அண்ணன் மகள் தீபா உட்பட நெருங்கவில்லை. 22/9/2016 அன்று ஒரு டீஹைட்ரேஷன் என்று அனுமதிக்கப்பட்ட தங்க தலைவி த அயன் லேடி, த கிரேட் லீடர் ஆஃப் தமிழ்நாடு, த கிரேட் லீடர் ஆஃப் இந்தியா வேர்ல்ட், 5/12/2016 அன்று சடன் மேசிவ் கார்டியாக் அரஸ்ட்ல டிமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது எங்களால் நம்ப முடியவில்லை. ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபார்மர் இந்தியா சதாசிவம் கேரள கவர்னர் கூட அம்மா இருக்கின்ற வார்டில் சென்று பார்க்க முடியவில்லை. 75 நாட்கள் சுமார் ஒரு புகைப்படத்தை கூட நினைவலைகளாக தொண்டர்களால் கோடிக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களுக்கு உங்களால் விட்டு செல்ல முடியவில்லை. எதற்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை மறைச்சீங்க? என்னதான் எங்க அம்மா காட்சி? சும்மா நீங்க மக்கள்கிட்ட நீங்க இந்த பாமர மக்கள்கிட்ட சொல்ற மாதிரி ரிச்சர்டு பீலே வந்தாரு, எய்ம்ஸ் டாக்டர் வந்தாரு. ஏன் நீங்க ஆரம்பத்திலிருந்தே ஹானரபிள் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை நீங்க கண்காணிக்கல? நீங்க தான் கூட இருந்தீங்க, நீங்க தான் உடன்பிறவா சகோதரி, நீங்களே கிளைம் பண்ணிட்டீங்க. அம்மாவை கண்ட்ரோல்ல வச்சீங்க, யாரு ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர் அனுமதிக்கல. நீங்க ஏன் நீங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுக்கல? உடல்நிலை சரியில்லைன்னு தெரிஞ்சும் 2016 எலெக்ஷன்ல எதுக்கு அவங்க உடலை வருத்தி பிரச்சாரம் பண்ண வச்சீங்க? அவங்க வீட்டுல இருந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அத்தனை பகுதியிலையும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கும் அவர்களுக்கும் தகராறு, ஸ்பெகுலேஷன் வருது. அட்மிட் பண்றீங்க. அட்மிட் பண்ண நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நினைவோடு இருந்தார்களா, நினைவில்லாமல் இருந்தார்களா? பிரதாப் ரெட்டி நான் ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆக்ட் பிரகாரம் ஒரு பிரதாப் ரெட்டி ஒரு டாக்டராக எத்திக்கலோட செயல்பட அவர் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எந்த விதமான புகைப்படத்தையும் வெளியிடல. டிராபிக் ராமசாமி பெடிஷனுக்கு அப்புறம் தான் புல்லட்டின் அப்படிங்கறதையும் வெளியிட ஆரம்பிச்சார். ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சஞ்சய் கிஷன் கவுல் ஒருவேளை மனுவை MM சுந்தரேஷ் லாட்ஜ் மாதிரி அனுமதிச்சிருந்தீங்கன்னா இந்த உண்மைகள்லாம் வெளியில வந்து இந்த மர்ம மரணம் திடீர்னு 6 மணிக்கு சொல்றீங்க. சுப்பிரமணிய சாமி சொல்றாரு 6 மணிக்கு மேட்டர் வரும். பாரத பிரதமர் ஹானரபிள் நரேந்திர மோடிகள் 11 மணிக்கு ட்வீட்ல போடுறாரு, சேட் அண்ட் கண்டோலன்ஸ் போடுறாரு. 11:30 மணிக்கு நீங்க டெத் அனௌன்ஸ்மெண்ட் ஆகி 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டா MLA மீட்டிங்க போடுறீங்க. அன்னைக்கு அவ்வளவு அழுதுங்க, உறுதிமொழியை பாதியில ஏற்க முடியல. இன்னைக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லாம ஆண்டவன் மேல் இருக்குங்க நீங்க சொல்றீங்க. உங்களை வளர்த்து விட்டது யாரு? உங்களுக்கு போட்ட அந்த பிச்சை போட்டது யாரு? எங்கள் தங்க தலைவி, புரட்சி தலைவி. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா ஆத்மா மேல் பதவி ஏற்றிருக்கணும். எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாம பதவி ஏற்றீங்க. அத்தனை MLAs அங்க வந்தது யாரு? இப்ப என்ன கேள்விகள் இப்ப எடுக்கிறது? ஆயிரக்கணக்கான கேள்விகள் எடுக்கிறது. அப்ப அவங்களுடைய மரணம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அவ்வளவு MLAs நீங்க ஒரே கார்னர்ல வர்றதுக்கு எப்படி கொண்டு வந்தீங்க? அந்த பேழையில கூடங்க உங்களுக்கு மனசு வரலீங்க. அந்த பேழையில கூட நீங்க டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள், தமிழக முதலமைச்சர், பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எழுதாம புரட்சி செல்வி ஜெயலலிதா எழுதி பேழையில இருக்கிறீங்க. ஈமச்சடங்கு செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி மேல போத்தப்பட்ட அந்த தேசிய கொடியை நீங்க எப்படி ரிசீவ் பண்ணீங்க? நீங்க எப்படி ஈமக்கடை நீங்க உறவினரானீங்க? அதனால எங்க தங்க தலைவி புரட்சி தலைவியோட சரியான ட்ரீட்மெண்ட் எடுக்காம ஏதோ ஒரு மர்மமான முறையில தான் அவங்க இறந்திருக்காங்க. அது சம்பந்தமாக ஒரு CBI விசாரணை கோரினால்தான் முழுமையான ஒரு உண்மை நிலவரம் தெரிய வரும் அப்படிங்கிறது எங்களுடைய. நாங்க லாயலிஸ்டா இருந்தோம், உண்மை விசுவாசினா. தீபாவை கூட நீங்க ஹாஸ்பிட்டலையும் அலோவ் பண்ணல, அஞ்சலி செலுத்த வந்த போது கூட அலோவ் பண்ணல. யாரெல்லாம் துரோகிகள் என்ற அம்மா சொன்னாங்களோ அத்தனை பேர் தான் இருந்தாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வீடியோ பதிவுகள் இருக்கு. அப்ப இது சம்பந்தமாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தணும் அப்படின்னு CBI மனு கொடுத்து ஒரு ஆஸ்பர் லா பிரகாரம் ஒரு 2 வாரம் காத்திருந்து இன்கேஸ் அவங்க டிஸ்போஸ் பண்ணலன்னா ஹைகோர்ட்ல நீதி பேராணை மனு மூலமாகவோ 482 CRPC மூலமாக ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க.
செகண்ட் திங் வந்து இவர்கள் தான் இந்த அம்மாவுடைய டிமேஸை காரணம்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் எக்மோர் சிஎம்எம்எம்ல ஃபைல் பண்ணலாமான்னு ஒரு பிளான் இருக்கு. மூன்றாவது, வேதா இல்லத்தை பொறுத்த வரைக்கும் அது நாட்டுடைமை ஆக்க வேண்டும், அரசுடைமையை மெமோரியல் ஆக்கணும். அதுக்கு ஒரு பெட்டிஷன் தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்து அவர் பரிசீலிக்கல அப்படின்னா அதை வந்து ஹைகோர்ட் ஒரு ரிட்டா தாக்கல் பண்ணலாமான்னு ஒரு பிளான் இருக்கு. ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 செங்கல் கூட வந்து சசிகலா அன்கோவுக்கு வந்து போகக்கூடாது. அவங்க வந்து ஃபாஸ்டஸ்ன்னு சொன்னாங்க, டிசோன் பண்ணிட்டாங்க. சொத்து குழிப்பு வழக்கில் பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், ஹானரபிள் டாக்டர் ஜே ஜெயலலிதா புரட்சி தலைவி இஸ் நாட் அ கரப்ட் லீடர். பலிகடா தான் ஆக்கப்பட்டாங்க. அந்த வழக்குக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த வழக்குல வந்து அக்யூஸ்டே சசிகலா, இளவரசி சுதாகரன். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. நாங்க இன்டர்வென்ஷன் அதுலயும் ஃபைல் பண்ணுவோம், அதுலயும் வாதாடுவோம். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் லீகல் செகண்ட் கிளாஸ் லீகல் ஏர் அப்படிங்கிற முறையில் தீபா அண்ட் தீபக்கு வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மட்டும் போய் சேரும். செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டியை எனக்குத்தான் எய்து விட்டு விட்டார்கள் என்று யாராவது ஒரு உயிரோடு வந்தால் அந்த உயிரை நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம். இப்ப என்ன லோகோ ஸ்டாண்டி உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. லோகோ ஸ்டாண்டி அப்படிங்கிற விதத்துல பார்க்க போனா நாங்கள் அவரை சார்ந்தவர்கள் என்ற லோகோ ஸ்டாண்டி எங்களுக்கு இருக்கு. இரண்டாவது, ஒரு வழக்கறிஞர் என்ற லோகோ ஸ்டாண்டி எங்களுக்கு இருக்கு. உச்ச நீதிமன்றம் வரை சென்று மக்களுக்கு தெரியப்படுத்தும், தொண்டர்களுக்கு தெரியப்படுத்தும். தொண்டர்கள் கேள்வி கேட்பாங்க. நாங்க மட்டும் இன்னைக்கு இதுவரை அஇஅதிமுக என்பது அம்மா தான், அஇஅதிமுக, அதிமுக அம்மா தான். அம்மா இல்லாத ஒரு ஏடிஎம்கேக்கு பார்க்க முடியாது. சசிகலாவை பொதுச் செயலாளரா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை டாக்டர் எம்ஜிஆர் பொன்மனச்செம்மல் ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்டர் ரிசீவ் பண்ண மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் முடிகிற வரைக்கும் ஹைகோர்ட் ஒரு ஹானரபிள் ரிட்டையர்டு லார்ட்ஷிப்பை வந்து அப்பாயிண்ட் பண்ணி ரிசீவ் அண்ட் அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கும். திஸ் இஸ் அவர் மெயின் பிளான்ஸ். இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கும்போது பலவிதமான மெட்டர்கள்லாம் எங்களுக்கு வருகின்றது. எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் நான் அங்கே ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். எங்கள் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. பழைய பிரசிடென்ட்டும் புது பிரசிடென்ட்டும் வரப்போறவங்களும் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாட்ட அதை முறையிடுவாங்க. They will take care.